இந்த 100 நாட்கள்ல எதிர்க்கட்சிகள் மீது அதிகமான விமர்சனங்கள் வந்து வருது. பெண்கள் ஆபாசமா பேசுறது, எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். அது திமுக மேல இருக்கிற ஆன்டி இன்கம்பன்சியா இல்ல உதயநிதி மேல இருக்கிற அந்த அதிருப்தியா அப்படிங்கிறது ஃபிகர் அவுட் பண்ண முடியல. மாண்புமிகு சங்கி அமைச்சர் மன்னிக்கணும், மாண்புமிகு எரிசக்தி துறை டிவிக்கு கவர்மெண்ட் மேல இருக்கக்கூடிய விமர்சனன்றதை விட எதிர்க்கட்சி மீது அதிகமான விமர்சனங்களுக்கு வந்து உள்ளாகிறதா இந்த 100 நாட்கள்ல பார்க்கக்கூடிய ஒரு வினோதமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். உங்களோட அமைச்சர் கில்லி சரத் வந்துட்டு ஒரு வீடியோ பயங்கர வைரல். அது உதயநிதி அவர்களும் சட்டசபையில மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் அதுக்கு வந்து முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுத்தார்? அவரே தான் சொன்னாரு, தொட்டவங்களே விட மாட்டோம் அப்படின்னு. கட்சியில் சேர்ந்தாங்க அப்படின்னா உடனே அவங்க வந்து ஒரு வாஷிங் மிஷின்ல போட்டு கிளீனான ஒரு அதான் மாறிடுவாங்களா? பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். கில்லி சரத் அவர்கள் வந்துட்டு அது சரி, அது போதை பழக்கமா இருந்தாலும் அது உங்க ஆட்சியில தானே நடந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னா உதயநிதி அவர்கள் என்ன சொன்னார்னா, அப்ப நீங்க போதை மருந்து யூஸ் பண்றேன்னு ஒத்துக்கிட்டுங்களா? 2 பேருமே எக்ஸ்போஸ் ஆறாங்க. டிவிக்கேவா இந்த மாதிரி, ஏன்னா அது ரொம்ப ஒரு அப்பட்டமான ஒரு விஷயம். எல்லாருக்குமே தெரியுது. குழந்தை மருந்து மாத்திரை அப்படின்றப்ப அதுக்கு ஏன் தக்லைஃப்னு இது போடணும்? இந்த ஏடிஎம் கார்டை வச்சு 500 ரூபா நோட்டு. அண்ணாமலை மாறிட்டாரா? இல்ல டிஎம்கே மேல இருக்கிற காண்ட இப்படி சப்போர்ட்டிவா டிவிகே மேல திருப்புறாரு? இல்ல, அண்ணாமலை வந்து மற்ற பொலிட்டீஷியன்ஸை கம்பேர் பண்ணும்போது TN Talkies தமிழ். இந்த 100 நாள் ஆட்சியில ரொம்ப முக்கியமான ஒரு ரொம்ப யூனிக்கான விஷயம், இது வரைக்கும் எந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் இதற்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட்லயே நான் பார்க்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆளுங்கட்சி மீது பொதுவா வந்து விமர்சனங்கள் அதிகமா வரும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் நம்ம பார்க்குறோம். ஆனா முதல் முறையா இந்த 100 நாட்கள்ல எதிர்க்கட்சிகள் மீது, குறிப்பா இன்னைக்கு எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய திமுக மீது அதனுடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மீது வரக்கூடிய குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறது தான் வந்து அதிகமா இருக்கு. அதாவது மீடியா சைட்லயே வந்துட்டு அவங்க தான் அதிகமான ஒரு குற்றச்சாட்டு உள்ளாகிறாங்க. ஒவ்வொரு அவங்களுடைய பேசக்கூடிய வார்த்தைகள்ல இருந்து, அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள்ல இருந்து, அதாவது இவங்க டிவிகே கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணி விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி திமுகவும் அதிமுகவும் அந்த அலைன்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கு அந்த ஒரு ஸ்டெப் எடுத்ததுல இருந்து ஆரம்பிச்சு நிறைய பழிச்சுமைகள் வந்து திமுக மீது வந்து விழுது. ஸோ முதல் முறையா வந்து எப்பவுமே வந்து ஆளுங்கட்சியை தான் அதிகமா கேள்வி கேட்பாங்க. நீங்க வந்து அது சரியா பண்ணல, இது சரியா பண்ணல, சட்டம் ஒழுங்கு சரியா இல்லை அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இந்த கவர்மெண்ட்ல தான் வந்துட்டு இந்த 100 நாட்கள்ல எதிர்க்கட்சிகள் மீது அதிகமான விமர்சனங்கள் வந்து வருது. பெண்கள் ஆபாசமா பேசுறது, அப்புறம் வந்துட்டு சட்டமன்றத்துக்குள்ளேயே வந்துட்டு முதலமைச்சரை வந்து பூட்டி வச்சு எலும்பு இப்படின்னு பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு திமுக வந்து அதிகமா எக்ஸ்போஸ், எதிர்க்கட்சிகள் மீது மக்களே முகம் சுழிக்க வைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து நடக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது இல்லை. இதுக்கு முன்னாடி எந்த கவர்மெண்ட்லயும் வந்துட்டு 100 நாட்கள்லாம் அந்த கவர்மெண்ட் எப்படி அதிகமா கிரிட்டிசைஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. இந்த கவர்மெண்ட் மேலேயே அந்த கிரிட்டிசிசம் எல்லாம் இருக்கு அப்படின்னாலும் கூட சாஃப்ட் கார்னரும் இருக்கு. அண்ட் எதிர்க்கட்சிகள் மீது இன்னும் அவங்களே அதுக்கு ஈல்ட் ஆகுறாங்க. அவங்களே போய் அந்த வலையில விழுந்துட்டு அவங்களே தெரியத்தாமா ஏதாவது வார்த்தை விட்டு ஈல்ட் ஆகுறாங்கிறது நீங்க சொல்றீங்க. பொதுவாகவே டிஎம்கே மேல ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. உதாரணத்துக்கு எனக்கு அவர் ஜேர்னலிஸ்ட் மணின்னு நினைக்கிறேன், அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, அது என்னன்னு தெரியல, திமுகவோட தலையெழுத்தா என்னன்னு தெரியல, 1 மணி நேரம் ஆட்சியில் இருந்தால் கூட அவங்க மேலே ஒரு ஆன்டி இன்கம்பன்சி உருவாகிடும் அப்படின்னு இது மாதிரி சொன்னார் அவர். ஆனால் அது இப்படிதான் நடக்குது. அவங்க போனதுக்கு அப்புறமும் அந்த ஆன்டி இன்கம்பன்சி ரொம்ப அதிகமாக தான் இருக்கு. அது திமுக மேல இருக்கிற ஆன்டி இன்கம்பன்சியா இல்ல உதயநிதி மேல இருக்கிற அந்த அதிருப்தியா அப்படிங்கிறது ஃபிகர் அவுட் பண்ண முடியல. இல்ல, அதுதான் நான் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா, இது நீங்க வந்து திரும்ப அகைன் பெண்களை எப்படி பாக்குறீங்க, அந்த ஒரு பேசிக்கான அந்த ஒரு விஷயத்துல இருந்து தான் வந்து அப்ரோச் பண்ணி தான் வருது. இன்னும் வந்து அதுவும் சட்டமன்றத்துல முதலமைச்சரை வந்து இந்த மாதிரி லாக் பண்ணி நாங்க வந்து எலும்ப உடைப்போம் அப்படின்னு பேசுறதுல அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இல்ல, இந்த மாதிரியான பேச்சுகள்லாம் இது வன்முறை தூண்டக்கூடிய ஒரு பேச்சு. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம்லாம் என்னன்னா, திமுகவுக்கு அதிகமான ஒரு விமர்சனம், அதாவது டிவிக்கு கவர்மெண்ட் மேல இருக்கக்கூடிய விமர்சனன்றதை விட எதிர்க்கட்சி மீது அதிகமான விமர்சனங்களுக்கு வந்து உள்ளாகிறதா இந்த 100 நாட்கள்ல பார்க்கக்கூடிய ஒரு வினோதமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, இந்த எம்எல்ஏ வந்து பேசினதுக்கு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, கரெக்ட் தான், ஓகே. அரெஸ்ட் பண்ணது கரெக்ட் தான், ஓகே. இப்போ அவங்களோட அமைச்சர் கில்லி சரத் வந்துட்டு ஒரு வீடியோ பயங்கர வைரல்.
அதை உதயநிதி அவர்களும் சட்டசபையில மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் அதுக்கு வந்து முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுத்தார்? இல்ல அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். ஆமா, அதுதான் வந்துட்டு கூடி சீக்கிரத்துல திரும்ப அமைச்சரவை மாற்றம் வந்து நடக்கும் அப்படின்னு தான் வந்து சொல்றாங்க. ஏன்னா இது அந்த அவர் கொடுத்த விளக்கத்தை வந்து யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. கண்டிப்பா அவர் கொடுத்த, ஏன்னா இங்க ஆதவர்ஜனாவே அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. nobody is blind to believe that அவர் சொன்ன எக்ஸ்பிளனேஷன்லாம் வந்துட்டு. ஸோ அப்படிங்கிறப்போ இது வந்து அதுக்கான அந்த ஆக்ஷன்றது வந்து அவங்க கண்டிப்பா வந்து முதலமைச்சர் சைடு இருந்து எடுத்தாரு அப்படின்னா இன்னும் வந்து அவருக்கு ஆனா அந்த ஒரு கிரெடிபிலிட்டி இன்னும் அதிகமாகும் அப்படிங்கிறது தான். அண்ட் இந்த அளவுக்கு நம்ம இந்த ஊழல் ஒழிப்பு சம்பந்தமா நான் வந்து 0 tolerance to corruption நம்ம வந்து பேசுறோம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து அதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கிறாரு, ஐ மீன் அதுல ரொம்ப கீனா ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்காரு அப்படின்னு நம்ம பேசுறோம். ஆனா அதே சமயம் இதே ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான முன்னாள் அதிமுக அமைச்சர்களை வந்து அவரோட கட்சியில சேர்த்துக்கிறது அப்படிங்கிறது வந்து எந்த மாதிரியான ஒரு அப்ரோச் அப்படிங்கறது வந்து என்ன மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் சிக்னலை வந்து மக்களுக்கு கன்வே ஆகும் அப்படிங்கறதும் வந்து அவரு புரிஞ்சுக்கணும். ஸோ நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி மிக்சடு சிக்னல்ஸா தான் இருக்கு. அதாவது நான் தப்பு பண்ண மாட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு இது மட்டும் பத்தாது. இதுக்கு முன்னாடி தப்பு பண்ணவங்களையும் நீங்க தப்பிக்க விடக்கூடாது இல்ல. அவரே தான் சொன்னாரு, தொட்டவங்களையும் விட மாட்டோம் அப்படின்னு. கட்சியில் சேர்ந்தாங்க அப்படின்னா உடனே அவன் வந்து ஒரு வாஷிங் மிஷின்ல போட்டு கிளீனான ஒரு அதான் மாறிடுவாங்களா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் இருக்குல்ல. ஸோ அந்த வந்து நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு இதுதான். கில்லி சரத் அவர்கள் வந்துட்டு அது சரி, அது போதை பழக்கமா இருந்தாலும் அது உங்க ஆட்சியில தானே நடந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னா உதயநிதி அவர்கள் என்ன சொன்னார்னா, அப்ப நீங்க போதை மருந்து யூஸ் பண்றேன்னு ஒத்துக்கிட்டீங்களா? 2 பேருமே எக்ஸ்போஸ் ஆகிறாங்க. டிவிகேவும் எக்ஸ்போஸ் ஆகுறாங்க, டிஎம்கேவும் எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. அப்ப நான் வித்தது உண்மையா, நீ வாங்கினது உண்மையா, நான் வாங்கினது உண்மைனா நீ வித்தது உண்மையா அப்படின்றதுல 2 பேருமே வந்து மாறி எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்காங்க. இல்ல இதுல வந்து டிஎம்கே எப்படி எக்ஸ்போஸ் ஆகுங்கிறது தெரியல. ஏன்னா அப்படியே இருந்தாலும் நீங்க தான் போதை பிரிவு வந்துட்டு சிறந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் மெடல் கொடுத்துருக்கீங்க அந்த அதிகாரிக்கு. அப்ப இருந்த கமிஷனர், இப்பயும் அவர் தான் இருக்காரு, அந்த கமிஷனருக்கு நீங்க மெடல் கொடுத்துருக்கீங்க. அப்போ சிறப்பா பணியாற்றுறதுக்காக தான் அந்த மெடலு. இந்த விஷயத்துல எப்படி டிஎம்கே எக்ஸ்போஸ் ஆகுது? இல்ல நான் அதை சொல்றது உதயநிதி அவர்கள் சொன்ன பதில் இருந்து சொல்றேன். உதயநிதி இப்ப வந்துட்டு நான் யூஸ் பண்ணது வந்து ஒரு ட்ரக் தான் அப்படின்னா, அப்ப நீங்க வந்து உங்க ஆட்சியில ட்ரக் இருந்ததுன்றதை நீங்க ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு அமைச்சர் திரு சரத் அவர்கள் வந்து கேட்கிறாரு. கரெக்டா? அதுக்கு வந்துட்டு அப்ப நீங்க அது வந்து கன்சியூம் பண்ணீங்களா அப்படின்னா, அப்ப நான் ட்ரக் கன்சியூம் பண்ணேன், அப்ப நீங்க வித்தீங்களா? நான் ட்ரக் கன்சியூம் பண்ணா நீங்க வித்தீங்களா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அப்ப நாங்க வித்தோம்னா நீங்க கன்சியூம் பண்ணீங்களா அப்படின்னு இவர் திரும்பி கேட்கிறாரு. ஒரு டெட்லாக்கான சிச்சுவேஷனுக்குள்ளதான் 2 பேரும் மாறி எக்ஸ்போஸ் ஆகிக்கிறாங்க. 2 பேருமே வந்துட்டு இது ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயம். இது சிம்பிளா ஒரு கேபினெட்ல இருந்து இதை வந்து அவர் வந்து கேபினெட்ல இருந்து ஈஸியா டிராப் பண்ணிட்டு அவர் வேற ஒருத்தங்களை வந்து அமைச்சரா நியமிக்கிறதுல வந்து எந்த தப்பும் கிடையாது. இந்த மாதிரி ஏன்னா அது ரொம்ப ஒரு அப்பட்டமான ஒரு விஷயம். எல்லாருக்குமே தெரியுது. குழந்தை மருந்து மாத்திரை அப்படின்றப்பல அதுக்கு ஏன் தக் லைஃப்னு இது போடணும்? இந்த ஏடிஎம் கார்டை வச்சு 500 நோட்டு. ஸோ இதெல்லாம் வந்து இது யாருமே நம்ப மாட்டாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ இதெல்லாம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்துட்டு அவரோட சைட்ல இருந்தா நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு விஷயங்களா தான் நானும் பாக்குறேன். ஸோ ஊழல் ஒழிப்புன்னு நம்ம வந்து ஒரு பேச்சு ஒரு வெறும் வாய்ஸ் எல்லாம் இல்லாம அதை நீங்க செயல்லையும் அதை வந்து நீங்க காட்டணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறப்போ அதுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு விஷயம், மனசாட்சி கழட்டி வச்சுட்டு சில இடங்கள்ல முடிவெடுக்கக்கூடிய ஒரு தன்மை தான் வேணும் ஒரு தலைவன் அப்படிங்கிறது உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து முதல்ல இதுக்கு ஸ்டெப் எடுக்கணும். ஆமா, இதுக்கு வந்து அவர் ஸ்டெப் எடுக்கணும். அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு இந்தியா டுடே அந்த தமிழ் அவங்க லான்ச் ஆகும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, 1 வருஷம் நான் எதுவுமே கேட்க மாட்டேன், இந்த கவர்மெண்ட் மேலே எனக்கு பெரிய அதிருப்தி உருவாகலை, நான் வந்து டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுற மனநிலையில தான் இருக்கேன், அண்டு இப்போ வந்து கரப்ஷன் ஒழிஞ்சிருக்கு, குறைஞ்சிருக்கு அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. உண்மையிலேயே வந்துட்டு அண்ணாமலை மாறிட்டாரா? இல்லை டிஎம்கே மேலே இருக்கிற காண்டை இப்படி சப்போர்ட்டிவாக டிவிகே மேலே திருப்புறாரு? இல்லை, அண்ணாமலை வந்து மற்ற பொலிட்டிஷியன்ஸை கம்பேர் பண்ணும்போது உண்மையிலேயே வந்து கொஞ்சம் ஷூடான பொலிட்டிஷியன், ரொம்ப ஷார்ப்பான பொலிட்டிஷியன். ஓகே, இதுக்கு முன்னாடி பிஜேபின்ற ஒரு கட்சி வந்து இந்த அளவுக்கு அதுக்கு வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் உள்ள வந்ததுக்கான ஒரு முக்கியமான காரணம் வந்து இவரு அந்த தலைவராக இருந்த அந்த காலகட்டத்தில் தான் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அப்படிங்கிறப்போ அவருடைய அரசியல் வந்து அவர் ரொம்ப எத்திக்கலா பண்ணாரான்றதெல்லாம் நம்ம அதுக்கு போறோம்ல. அவர் வச்ச குற்றச்சாட்டுகள், அவர் கம்யூனலா அவர் பேசின விஷயங்கள் இதெல்லாமே வந்துட்டு நிறைய வந்து கண்டனத்துக்குரியது, அது ரொம்ப விமர்சனத்துக்குரியது, முதல்ல சர்ச்சைக்குரியதுன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அப்படிங்கிறப்போ அந்த அப்படி இருந்த ஒரு அண்ணாமலை அவர்கள் வந்து இன்னைக்கு 1 வருஷத்துக்கு நான் பேச மாட்டேன் அப்படின்ற ஒரு கால் எடுத்தது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு நல்ல டெசிஷன் தான் நான் பார்க்கறேன். ஏன்னா 1 வருஷம்ன்றது அப்படி நம்ம எடுக்க வேணாம், பட் இப்போதைக்கு நான் பேச மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா
இப்போதைக்கு என்ன பண்ணாலும் டிவிகே கவர்மெண்ட் அகேன்ஸ்டா பண்ணாலுமே அதை வந்து ரொம்ப ஷார்ப்பான ஒரு ஆன்டி இன்கம்பன்சியை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு கிரவுண்ட்ல டெவலப் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை இல்ல. அதான் உண்மை. அது வந்து இன்னைக்கு டிஎம்கே பெண்கள் மத்தியில ஆமா டிஎம்கே அந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணி அவங்க தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள்ள எல்லாம் போய் மாட்டிக்கிறாங்க. திரு உதயநிதி அவர்களுடைய கைதா இருக்கட்டும், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு அவங்க தேவையில்லாம போய் மாட்டிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இப்போ அந்த ஆட்சி கவிழ்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கூட வந்துட்டு அவங்க திரும்ப டிஎம்கே தான் வந்து திரும்ப அவங்க வந்து எக்ஸ்போஸ் ஆகுறாங்க அந்த இடத்துல. ஸோ ஒரு கொஞ்ச நாளைக்கு இப்போதைக்கு நான் பேசாம இருப்பேன் அப்படிங்கிறதே வந்துட்டு வேற வழி இல்லைல்ல. இது வந்து இது இயற்கையா அமைஞ்ச ஒரு சூழலா இருக்கு. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன். நீங்க இது வந்து நான் தான் சொல்றேனே, இப்போ ஆளுங்கட்சியை விட எதிர்கட்சி மீது அதிகமான விமர்சனம் வரக்கூடிய முதல் 100 நாட்களா நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இப்படி ஒரு விஷயத்த அரசியலா நான் பாக்குறேன் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, அப்போ வந்து இன்னைக்கு உண்மையாலுமே டிவிகே கவர்மெண்ட்டை ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு அப்போசிங்கான ஒரு ஆன்டி இன்கம்பன்சியை டெவலப் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது இங்க இல்லை. ஸோ அதை வந்து இன்னைக்கு புதுசா கட்சி ஆரம்பிக்க போற, இன்னும் கட்சி ஆரம்பிக்காம வெறும் ஒரு என்ஜிஓ அமைப்பு மாதிரி நடத்திட்டு இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை அவர்கள் வந்து நான் இப்ப பேச மாட்டேன் அப்படின்னு சொல்றது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வெல்கம் மூவ் தான். ஆனா இது அவருடைய பொலிட்டிக்கல் ஃபியூச்சருக்கு, அவருடைய பார்ட்டி லான்ச் பண்ற இடத்துக்கு அது கரெக்டா இருக்க மாட்டேன் யோசிக்கும். பிகாஸ் அவர் அந்த பிக்சர்ல இருந்து வெளியே போயிட்டாரு அப்படின்னா மக்கள் மறந்துடுவாங்க. ஏன்னா இப்போ ஆல்ரெடி வந்துட்டு அந்த வீத லீடர்ஸ் அந்த இதுல சேர்ந்தவங்க எல்லாருமே வந்துட்டு பழைய அண்ணாமலையோட அந்த ஒரு ஃபயர் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நிறைய வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அவர் வந்து அதிரடியா ஒரு அரசியல் பண்ணும் அப்படிங்கறதான் வந்து அவங்களோட விருப்பமா இருக்கு. அப்படிங்கிறப்போ ஒரு வருஷத்துக்கு நான் எதுவும் பேச மாட்டேன் அப்படின்னு அவர் வந்து ஒரு கால் எடுக்கிறார் அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு இங்க இருக்கிற ஃப்ளேம் அப்படியே குறைச்சிரும். அவரை நம்பி வந்தவங்களுக்குமே வந்துட்டு ஒரு சோர்வு கொடுக்கும். அண்ட் இவருக்குமே வந்து திரும்ப ஒரு வருஷம் கழிச்சு ஒரு பொலிட்டிக்கல் அந்த ஃப்ரேமுக்குள்ள ஒரு வந்தாருன்னா பரவாயில்ல, வரலன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு வருஷத்துக்குள்ள திரும்ப திடீர்னு தனுஷ் அவர்கள் வந்து பெரிய ஆளா எமர்ஜ் ஆகி வந்துட்டார் அப்படின்னா, அல்லது விஷாலா அவர்கள் வந்து எமர்ஜ் ஆகி வந்துட்டார் அப்படின்னா, இல்ல உதயநிதி அவர்களே ஒரு புதிய இன்னும் ஒரு குரூம்டா அவர் வந்து வந்துட்டார் அப்படின்னா என்ன வேணா நடக்கலாம் ஒரு வருஷம்ன்றது. ஸோ அதுக்குள்ள என்ன வேணா அந்த உங்களுடைய கலை உங்ககிட்ட இருந்து வெளியில போக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நீங்க இந்த பிக்சர்ல இருந்து வெளியே போக ஆரம்பிச்சிருங்க. இதை நான் சொல்றேன்னா அவர் இன்னும் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கான மார்க்கெட் வேல்யூ பொலிட்டிக்கலா அவருடைய மார்க்கெட் வேல்யூ போயிடுச்சு அப்படின்னா அவருக்கு ஒரு பெரிய ஒரு செட்பேக்கா மாறிடும். ஸோ அதனால திரு அண்ணாமலை அவர்கள் வந்து இப்போதைக்கு அவர் எடுத்துக்க கால் வந்து கரெக்ட், இப்போதைக்கு நான் எதுவும் பேச மாட்டேன் அப்படின்னு. அண்ட் அதே சமயம் வந்து எதுவுமே பேசாம இருந்தாலும் பிரச்சனை. ஆமா, ரொம்ப சிக்கலான ஒரு பிரச்சனை. இப்போ வந்துட்டு அந்த வாய்ஸ் கொடுக்கணும். ஆமா, அந்த கர்நாடகால 3 பேர் தமிழர்களை வந்து சுட்டு கொலை பண்ண விஷயங்களுக்குலாம் வந்துட்டு அதுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரியான ஒரு நிர்வாக கோளாறுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து எடுத்து இது பண்ணலாமே ஒழிய மற்றபடி வந்துட்டு ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை வந்து ஒரு அந்த மாதிரியான ஒரு மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தியோ ஒரு வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை வந்து இப்போதைக்கு அவர் எடுக்காம இருக்கிறது தான் அவருக்குமே நல்லது.